ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. இவளுக்கு என்னமா தலைவேதனை நிக்கல? எல்லாரும் ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டா தலைவேதனைன்னு சொல்லலாம். தலைவேதனை கூடுச்சுன்னா வாந்தி வரேன்னு சொல்லலாம். சரி, 2 நாள் தலைவேதனை இருக்கு. சரி, வாந்தியா 2 நாளாவா இருக்கும்? இவ வாந்தி அடிக்கிறத பார்த்தா அவன் அந்தால தூக்கிட்டு போயிருப்பானே ஆஸ்பத்திரிக்கு. உண்மையாவே தலைவேதனையில தான் வாந்தி எடுக்காளா? இருக்கும். இவ்விய நடுவுல தான் என்னமோ ஒன்னும் நடக்கலையே. இப்படி நோய் பிடிச்சவள அவன் கெட்டிட்டு வந்திருக்கான். அப்பப்ப மயக்கம் போட்டு உளியது, லேசா தலைவேதனைக்கு வாந்தி அடிக்கிறது. ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துடலான்னு அப்பயே கூப்பிட்டாரு. கூப்பிட்டதவே போயிருக்கலாம். இவ்வளவு நடந்ததுக்கு பிறவைக்க நார்மலா பேச தவிர கூட நான் என்னத்துக்கு போனோம்? என்னைய பாத்துக்கிறதுக்கு எனக்கே தெரியும். ஹாய் பொண்டாட்டி. என்ன குண்டச்சி இங்க வந்திருக்க? நீ ராத்திரி என்னை அடிச்சு போட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம பல்ல இழிச்சுக்கிட்டு வந்திருக்குது. கொஞ்சம் கூட கேவலமே இல்ல சிரிக்கிறதுக்கு. என்ன மனசுக்குள்ள அறுத்துக்கிட்டு இருக்குதியா? கொஞ்சம் கூட கேவலமே இல்ல. நீ ராத்திரி அடிச்சு போட்டுக்கிட்ட இப்ப வந்து பல்ல காட்டுறானேன்னு நினைக்கிறியா? மனசு ஒரு மாதிரி பாரமா இருந்தது. ஆனா இன்னைக்கு காலமா கொஞ்சம் நார்மல் ஆயிட்டேன். ஓ, இப்ப புதுசா சிரிக்கிறதுக்கெல்லாம் கூட தெரியுமா? நேற்று ராத்திரி மனசார உனக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். உனக்கு தோணும் போது மன்னிச்சுக்கா. என்னால எல்லாம் இனிமே கிறுக்கு பிடிச்சவன மாதிரி அலைய முடியாது. என்ன ஒரே இழிப்பா இருக்கு? கூட இன்னொரு ஆஸ்பத்திரி கட்ட போறீங்களோ? அது என்னமோ தெரியலதியா. நேற்றுக்கு என்கிட்ட நீ பேசின கண்டியா? அவளை நினைச்சுக்கிட்டு இவளை நினைச்சிட்டுன்னு. இதுவே பழைய அர்ஜுன் கிட்ட நீ பேசியிருந்தியன்னா உன் பல்லு பேந்திருக்கான். நேத்து மட்டும் சும்மாலா விட்டியா? 2 அடியோட தப்பிச்சுட்ட இல்லடி. பழைய அர்ஜுனுக்கிட்ட நீ நேற்றுக்கு பேசினது மாதிரி யாராவது வந்து பேசியிருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கான். இப்ப ஏன் இது புது அர்ஜுன்மா. சாஃப்ட் ஆயிட்டேன்லாம். சாஃப்ட் ஆயிட்டியலாம்? ஆமா. நியாயமா நான் அவளை வச்சு பேசினதுக்கு நீங்க என்னமா கோவம் தானே பட்டிருக்கணும். ஆனா சாஃப்ட் ஆயிருக்குதியா? நீ வந்ததுக்கு பிறவைக்கு சாஃப்ட் ஆயிட்டேன். உங்களுக்கு நீங்களே சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. இதியா நிஜமாதான். காதல் வந்தாலே அப்படித்தானே. கோவமா இருக்கிய மனுஷனா சாஃப்டா மாறிடுவாவ. இப்ப யாருக்கு மேல காதல் வந்தது? எனக்கு தான். உன் மேல நானே வாமிட் பண்ணி நொந்து போயிருக்கேன். இந்த ஆளுக்கு காதல் ஒரு கேடல். என்ன திடீர்னு புன்னகை மனனா எல்லாம் மாறிட்டியா? அது ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆயிட்டே இருந்ததியா. நேற்று ராத்திரி உனக்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு பிறவைக்கு மனசு கொஞ்சம் லேசா இருக்கு. இனிமே மன்னிக்கதான் ஏத்துக்கிட்டேதான் உன் விருப்பம். மொபனை எத்தனை நாளா என்னை அழ வச்சுக்கிட்டு இருக்க. ஷோல்டர்ல படுத்ததுக்கு தள்ளி படுன்னு சொன்னியா? அதுக்கு அழியதான் நினைச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டியா? இவ்வளோத்துலயுமே இந்த ஆளுக்கு கில்ட்டியா ஃபீலா இருக்கனா? இத்தனை நாள் என்னை அவாய்ட் பண்ணி மூஞ்சு கொடுத்து பேசாம என்னை பார்த்து ஒரு சிரிப்பு கூட சிரிச்சதில்ல. என் மனசு எந்த அளவுக்கு நொந்து போயிருக்கான். லேஸ் ஆயிட்டான்ல இவருக்கு. நேத்துக்கு நமக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடந்தது நல்லதுதான். என் மனசு லேஸ் ஆயிட்டு கண்டியா. ஆனா எனக்கு இப்பதான் கிறுக்கு பிடிக்கிறது போல இருக்க. லவ்னு சொல்லியாரு, ஆனா ஒரு சின்ன டச் எதுவுமே இல்ல. ஏற்கனவே இவ்வளவு நாள யோசிச்சது காணும். இனிமே யோசிக்காத. வழக்கமா பக்கத்துல ஒருத்தங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாவள்னா எதிரில இருக்கவங்களுக்கு சிரிப்பு வரான். நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். நீ உருன்னு இருக்க. அது சரி, அனியன் படம் பாத்துருக்கியா? ஓ, பாத்துருக்கனே. அதுல விக்ரம் சார் 3 கேரக்டர்ஸா இருப்பாவ. தெரியுமே. அம்பீரமோ அது பிறவைக்கு ஆனியன். படத்துல வேணா இத மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லலாம். ஆனா கிராமத்துல இந்த மாதிரி ஒருத்தங்க பிஹேவ் பண்ணாவள்னா அவியல என்னன்னு சொல்லுவாவ தெரியுமா? என்னன்னு சொல்லுவாவ? பேய்பிடி. எது? ஆமாங்க, நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? ஏனி ஒரு டாக்டர் கிட்டே இந்த மூட நம்பிக்கை பத்தி எல்லாம் பேசியா? பேயம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப உங்களுக்கு பேய்பிடி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, நேத்து ராத்திரி நம்ம கான்வர்சேஷனுக்கு முந்தி வரைக்கும் அம்பியா இருந்தியா? ராத்திரி அன்னியனா மாறிட்டியா? இப்ப ரமோவா வந்திருக்கியலே, அதான் கேக்கேன். வெளி தோற்றத்தை பாக்கச்சுல நார்மலா இருக்கிறது போலதான் தெரியும். ஆனா இறங்கி கவனிக்க ஆரம்பிச்சாதான் உள்ளுக்குள்ள 2 பேர் இருக்காவளா 3 பேர் இருக்காவலான்னு தெரியும். நீ என்ன வேணா பேசிக்கா. ஆனா நேத்துக்கு மன்னிப்பு கேட்டதுக்கு பிறவைக்கு என் மனசு லேஸ் ஆயிட்டு. என்னமோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண வச்சுக்கிட்டு இவருக்கு எப்படி மனசு லேஸ் ஆகலாம்? ஆமா, இப்ப நீ என்னத்துக்கு உருன்னு இருக்க? ஓ, நீங்க பல்ல இழிச்சுக்கிட்டு வந்தா நான் பல்ல இழிக்கணும். நீங்க உருன்னு தெரிஞ்சேன்னா நானும் உருன்னு தெரியணுமா? உங்க இஷ்டம் மண்ணாங்கட்டிக்கெல்லாம் என்னால சிரிக்க முடியாது. இங்கேட்டு கொஞ்சம் எந்திரிச்சு போவியலாம். எனக்கு தனியா இருக்கணும். என்னமோ வாமிட் வருது. என்னமோ தலைவலியே நிக்கலாம். வாமிட் பண்ணியதான் நிக்கலனா இப்ப ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாலும் போயிருவாரு. நேத்து வரைக்கும் மூஞ்சி பார்த்து கூட பேச தவிர என்னை இங்கேயே கூட்டிட்டு போனேன்னு எந்த அவசியமும் இல்ல. தியா, நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஓ, முடிவா? என்னை வீட்டை விட்டு துரத்திக்கிட்டு அந்த ஜெசிகாவை கல்யாணம் பண்ணலானா? வாய்ப்பு இருக்கு. எது? ஏமா உனக்கு கோபம் வருதோ?
சாச்சா எனக்கு இதுக்கு கோவம் வரணும். நீங்க எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிடுங்க. ஆனா என்னைய டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு அது பிறகு எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிடுங்க. அப்போ உனக்கு நான் ஜெசிகாவை கல்யாணம் பண்ணியது ஓகேயா? டிவோர்ஸ் கொடுத்துக்கிட்டு அது பிறகு எங்கேயும் போங்க. எனக்கு தெரியும். நான் ஆசைப்பட்டா என் பொண்டாட்டி எங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பா. நான் ஆசைப்படாமலே சேர்த்து வைக்கிறதுக்கு தான் ஒரு காலத்துல துடிச்சுக்கிட்டு இருந்தா. எவ்வளவு நாள் தான் உன் கூடயே டிராவல் பண்ணியது. பேசாம அவளே கல்யாணம் பண்ணலாம். ஆளும் பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கான். சின்ன பொண்ணு வேற. ஒருவேளை இந்த ஆளுக்கு மனசுக்குள்ள இப்படி ஒரு ஆசை இருக்கோ? ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? உங்க வீட்டை விட்டு நான் போயிடணும் தானே? அது டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு போய் தானே ஆகணும். அது பிறகு உனக்கு இங்க என்ன வேலை? கண்டிஷன் என்னன்னா, என் பொண்டாட்டி உன் கையால நீ தாலி எடுத்து கொடுத்து அது பிறகு நான் அவ கழுத்துல தாலி கட்டணும். கட்டுறது நான் தான். ஆனா தாலி எடுத்து குடிக்கிறது நீ தான். தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு நீ ரெடியா இருந்தியனா தாலியை கட்டுறதுக்கு நானா ரெடி. எப்படி வசதி? இருடி வைக்கிறேன் ஆப்பு உனக்கு. ஜெசிகா! ஜெசிகாவா? என்ன இங்க இருக்க வாயா? என்ன எதுக்கு கூப்பிட்ட? தியா, நம்ம அப்புறமா இத பத்தி பேசிக்கலாம். இருங்க, கையோட பேசி முடிச்சிடலாம். ஏன் வாய மூடுறீ? ஏன் எதுக்கு கூப்பிட்ட? அது தாலி எடுத்து கொடுத்து தாலி கட்டணுமா? சும்மா கிடந்தவ வாய கிளறுவியா? யார் தாலி எடுத்து கொடுக்க போறான்? நான்? நீ எல்லாம் ஒருத்திக்க தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு போயிடாத. அந்த கல்யாணமே விளங்காது. வேற அது விளங்கா இல்லையான்னு அந்த பிறவைக்கு பாப்போம். வழக்கமா வீட்டுக்குள்ள தானே நடிச்சு காட்டுவியா? இன்னைக்கு என்ன வெளியே இருந்து நடிச்சிட்டு இருக்குதியா? உன்னைய நான் தானே கூப்பிட்டேன். ஆனா கூப்பிட சொன்னது அர்ஜுன். அர்ஜுன் நீங்களா? சைக்கோ அவ இல்லனாலே சிலங்க கட்டின மாதிரி தான் ஆடுவா. அர்ஜுன் நீங்களா என்னைய கூப்பிட்டியா? இல்ல நான் கூப்பிடல. தியா தான் கூப்பிட்டான். அர்ஜுன் என்னங்க இழுக்குதியா? பட்டன் போட்டு உடைச்சிருங்க. என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. தியா கொஞ்சம் வாய மூட்டையா நீ? இல்லங்க அவளை நீங்க தானே கூப்பிட்டியா? அர்ஜுன் வேற என்ன? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வாழ்க்கையில முதல்ல என்ன நீங்க கூப்பிட்டுருக்கியா? இது எனக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. வெட்டியா இருக்கவ எல்லாம் வெற்றியை பத்தி பேசியா? எதுக்கு கூப்பிட்டியா அர்ஜுன்? உங்களுக்காண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன சொல்லுங்க அர்ஜுன், செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன். சொல்லு, நீயே சொல்லு. நான் என்ன சொல்ல? நம்ம 2 பேரும் தானே பேசிக்கிட்டு இருந்தோம். நீ சொன்னா என்ன, நான் சொன்னா என்னமா? நீயே சொல்லிரு. அவளாவது சந்தோஷப்படுவாளே. சந்தோஷப்படுவனா? ஒவ்வொன்னு அப்பனா என்ன துரத்தி விட்டுக்கிட்டு இவ கழுத்துல தாலி கட்டத்துக்கு ரெடியா தான் இருக்குதியா? எனக்கு கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறதுக்கு தெம்பு வரட்டும். உன் இடுப்பு எலும்பு உடைச்சு மறுபடியும் உன்னை படுக்க வைக்கலாம். என் பேர் தியா இல்ல கோட்டர்மன். ஏய் என்னன்னு சொல்லடி? என்னன்னு சொல்லடி? அது கல்யாணத்துக்கு தாலி கட்டியதை பத்தி பேசிட்டு இருந்தோம். கல்யாணத்துக்கா? யார் கல்யாணத்துக்கு தியா? எப்பண்டான் தான் இருக்குதியா? இந்த ஆள் என் கூட இனிமே வாழலனாலும் ஒண்ணும் இல்ல. ஆனா விட்டு மட்டும் கொடுக்க மாட்டேன்டி. ஃபாஸ்டா கூப்பிட்டா அந்த பிள்ளையாவது சந்தோஷப்பட்டுக்கிட்டு போட்டு. ஏய் சொன்னேன்னு சொல்லடி. எனக்கு இப்பயே சந்தோஷமா இருக்கு. நீ சந்தோஷப்படிய மாதிரி தான் நியூஸ். என்ன நீ பேருவல? விளங் என்னதான் காதலிக்கலாம் சொல்லுடி. நீ எப்படி சொல்லன்னு நான் பாக்கேன். சொல்லுதியா நீ பேருவல? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் போறோம். ஒன்னா சேர்ந்து போறோமா? எங்க போறோம்? உங்க மாமியார் வீட்டுக்கு. என்னமோ தாலின்னு சொன்ன. கவினுக்கு 21 வயசு முடிய போகுது. துளசிக்கு 19 வயசு முடிய போகுது. முடியட்டும், அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்ட? 2 பேருக்கும் கல்யாண வயசு வேற ஆயிட்டு இருக்கு. ஆயிட்டு போடுடி. என்னத்துக்கு அர்ஜுன் கூப்பிட்டாருன்னு சொல்ல. அதான் அவிய கல்யாணத்துக்கு நகை எடுக்காண்டாமா? நகை வேலை வேற கூடிக்கிட்டே போகுது. தாலி எல்லாம் எடுக்கணும்ல. அதான் நீ சும்மா இருந்தியனா உன்னைய கூட்டிட்டு போலாமே நினைச்சிருப்பாரு. அப்படியா? எனக்கு டிவோர்ஸ் கொடுக்காம நான் போவேன்னு மட்டும் நினைச்சு பாக்காத. இந்த அர்ஜுனோட கோட்டைக்கு நீ தான் எப்பயும் ராணி. விடுதலை கிடைக்கணும் மட்டும் நினைக்காத. எதியா என்னடி உங்களுக்குள்ள கண்ணால பேசிக்கிட்டு இருக்கியா? சொல்லுமா, அவதான் கேட்கலாம். அதான் சொன்னேலாம் கல்யாணத்துக்கு தாலி எடுக்கிறதுக்கு போறோம். வரியா இல்லையா? ஏண்டி அறிவு கட்டவளை, நீங்க எந்தாலே ஒளிஞ்சு போங்க. என்ன என்னத்துக்கு அர்ஜுன் கூப்பிட்டாருன்னு கேட்டேன். மூளை கட்டவளை, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. அவர் தங்கச்சிக்கு தம்பிக்கு கல்யாணத்துக்கு தாலி எடுக்கிறதுக்கு போறாரு. தாலி இருந்தா தானே தாலி கட்டத்துக்கு முடியும். நாங்க எல்லாம் போறோம். வரையான்னு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டாரு. எனக்கு வேற வேலை இல்ல. அவிய 2 பேரையும் விட பெரியவனா. எனக்கே நம்ம கல்யாணம் ஆவே இல்ல. ஆமா நீங்க கவனுக்கு தாலி எடுக்க போறியே சரி. இப்ப எடுத்து வைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா துளசிக்கு மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவியெல்லாம் எடுப்பாவ. துளசிக்கு போட வேண்டிய நகையெல்லாம் எடுக்கணும்ல. என்ன சம்மந்தமே இல்லாம கேனத்தனமா பேசிய. சரி உனக்கு வரதுக்கு விருப்பம் இல்லையா? போ. அர்ஜுன் என்னத்துக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லடி. தாலி கட்டதுக்குன்னு சொன்னியா? ஆமா சொன்னோம். கவனுக்கு பொண்ணு கிடைச்சோன்னா கவன் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவாங்களா? இல்ல என் அர்ஜுன் வேற என்னமோ சொல்ல வந்து. ஏடி அவர் பொண்டாட்டி நான் பக்கத்துல இருக்கேன். ஓ அர்ஜுனுக்குறா பரவாயில்லையே, பத்திக்குதே. வா எல்லாம் உடைச்சிருவேன் பேரு. விளங்காதவளை, நீ கூப்பிட்டான்னு சொல்லிக்கிட்டு வந்தே பாத்தியா? ஏங்க டைசன் இங்கே தானே சுத்திக்கிட்டு தெரிஞ்சது. எனக்கு ஹாஸ்டல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கிளம்பேன். பாய் அர்ஜுன். பை பை பை. இல்ல உங்களுக்கு என்கிட்ட எதுனா சொல்லணுமா? சொல்லிடுவாரா அந்த ஆளு? யாருக்கு கூட வாழணும்னு தோணலாம் வந்துட்டு போட்டேன். ஆனா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துக்கிட்டு அது பிறகு எந்தாலையும் போங்க. ஒண்ணும் இல்ல. நிஜமா என் கண்ணை பார்த்து சொல்லுங்களேன். கண்ணை பார்க்க சொன்னதான் கண்ணை பார்க்காரு.
ஒன்னும் இல்ல ஜுவல்ஸ் அடிக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். வரியான்னு கேட்கறதுக்கு அவதான் கூப்பிட்டான். என் கண்ணை பக்கத்துலயும் உங்களுக்கு சொல்லதுக்கு ஒன்னும் தோணலையா அர்ஜுன்? கண்ணு அர்ஜுன், என்னம்மா? அது ஒன்னும் இல்ல அர்ஜுன், என் கண்ணை பார்த்து சொல்லுங்களேன். எதுனா சொல்லணுமா? அர்ஜுன், சீ, இதுக்கு ரொமான்ஸுக்கு நான் ஊருக்காவா? சொன்னோன்னு உங்க 2 பேரையும் பிரிக்கிறேன். பிரிச்சுக்கிட்டு ஏதியா உன் இடத்துல நான் வந்து இருக்கண்டி. ரொம்ப சந்தோஷமா இருக்குதியோ. போத்தால எரிச்சலா வருது ரெண்டையும். இவளுக்கு கூட இவரும் சேர்ந்துட்டாரலாம். இனிமே விளங்குன மாதிரி தான். ஜெய்சன், பாவம், உங்க எக்ஸ் ஓடுறா பாருங்க. பொடி மன்னிச்சுட்டே எல்லாம். உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? ஹாப்பியா இருக்கந்தியா. மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு நீ என்கிட்ட பேசியா சொன்னா நீ என்னை ஏத்துப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறவிக்கு எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு தெரிஞ்சாரு? சம்பந்தமே இல்லாம இப்ப சிரிச்சு பேசியாரு. இதுல எது உண்மை? பைத்தியம் பிடிக்க மாதிரி இருக்க. இதுல ஓயாம தலை சுத்தி ஓமிட்டு வேற வந்துட்டு இருக்க. ஓய், ம். ஐ லவ் யூ. ம். இந்த உண்மை தாண்டி ஒரு நாள் உன் வாயால சொல்லுவேன். என்னது பாத்தியா? இது அஞ்சோக்கு ஆல்பமா? இது கொண்டு எங்கேயாவது ஒளிச்சு வைட்டி. இது அம்மா பாக்கிய நேரம் எல்லாம் அக்காக்கு ஞாபகமா அண்ணனுக்கு ஞாபகமா வரும். ஞாபகம் வரச்சுல எல்லாம் அண்ணிய போட்டு திட்டிட்டு இருப்பாவ. அவிய கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது ஒளிச்சு வை கொண்டு. 2 பேரும் இன்னைக்கு காலேஜுக்கு போவே இல்லையா? ஏன் ரோசு ஓடன ஓட்டத்துல கீழே விழுந்துடாதுங்க. இல்ல உனக்கிட்ட தம்பல கேக்கேன். என்ன இன்னைக்கு காலேஜுக்கு போவே இல்லையான்னு கேக்கேன். என்ன ஞாயிற்றுக்கிழமை உன் அப்பன காலேஜ் திறப்பான். அப்படி கேளு. என்னடி? எங்களுக்கு இப்படிதானே இருக்கான். இல்லையா குடி, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. அக்கா கல்யாண ஆல்பத்தை எப்ப எல்லாம் உங்க அம்மா பாக்கியாவளோ அப்ப எல்லாம் அன்னைக்கு தான் திட்டு கிடைக்கும். அப்ப எல்லாம் அம்மாக்கு நிலநனனுக்கு ஞாபகமா அஞ்சு அக்கா ஞாபகமா வரும். தேவையில்லாம சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். கொண்டு வை. இது அஞ்சு அக்கா கல்யாண ஆல்பம் இல்ல. பிறகு சாரா அக்கா கல்யாண ஆல்பம். சாரா கல்யாண ஆல்பம் வந்துட்டான். வந்து 3-4 நாள் ஆகுது. 3-4 நாள் ஆகுதான். எனக்கிட்ட காட்டே இல்ல. கவினை என்னமா நீ பாக்கலையா? நானும் இன்னும் பாக்கல. எனக்கிட்ட காட்டே இல்ல, சொல்லவே இல்ல ஆல்பம் வந்திருக்கேது. அதான்ல பாக்கட்டேன்னு கேட்டேன். இல்லனா அனிட்ட கொடுக்க போறேன் ரூம்ல வைக்கிறதுக்கு. ஏனி ஆல்பம் வந்து 3-4 நாள் ஆகுது. என் கண்ணிலே காட்டல. நாங்க அன்னைக்கே பார்த்து முடிச்சிட்டோம். நீ பாத்துப்பான்னு நினைச்சோம். அப்ப 3-4 நாள் ஆல்பம் எங்க இருந்தது? எனக்கிட்ட தான். பாத்துக்கிட்டு பாக்காதவங்களுக்கு குடுக்கறதுக்கு தெரியாதட்டி உனக்கு? பாக்காததுனால தான் எனக்கிட்டே வச்சிருந்தேன். 3-4 நாளா பாத்துக்கிட்டா இருந்தேன். எனக்கு கிளாஸ்ல உள்ள குட்டியெல்லாம் பார்த்து முடியல. அப்படியே ரவுண்ட் அடிச்சு எனக்கு கையில வந்து சேரதுக்கு 3 நாள் ஆச்சு. இல்ல கவி, நாளைக்கு ஒருத்தனுக்கு கையில பிடிச்சு கொடுக்கறாத. தலையில போட்டு டம்ம டம்ம இப்படி அடிக்க நீயா பாப்ப? வீட்ல உள்ளவிய பாக்கியாவலாம் என்னமோ. இவளுக்கு கிளாஸ் குட்டியே தான் முக்கியம். ஆனா சத்தியமா சொல்லல, நீ எல்லாம் விளங்கவே மாட்டாத. என்ன பாரு ஆல்பத்தை குடுட்டி. என்ன பாருங்க, இவெல்லாம் விளங்கவே மாட்டான். இருக்கேன். என்ன டம்ம டம்மனு குத்தியா? உன் கை தாம்ல ஒடிஞ்சு போவாமடா. குடி பின்ன வீட்ல உள்ளவிய என்னமோ பாத்து முடியல. அதுக்குள்ள நீ தூக்கிட்டு தெரிஞ்சிருக்க. சும்மா பாத்துக்கிட்டே நிக்க. நான் அன்னைக்கு இவனை கடிச்சதுக்கு மட்டும் என்ன வரத்து வந்தா? எனக்கிட்டே கேக்கா? நான் தான் சொல்லம்ல, இவளுக்கு கல்யாண ஆசை வந்துட்டு பெரிய இலை மதிக்கிறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆமா, நான் எல்லாம் கட்டோட காத்துட்டு தோசையோட வரேன்னு கவிதை எழுதுனதே. மானக்கிட்டவன் வெக்கமா இல்லையா உனக்கெல்லாம்? இந்த குட்டிய பார்த்தாலே சரியா இருக்க. ஷப்பா, என்ன சண்டையா இது? பாத்துக்கிட்டே 5 நிமிஷத்துல குடுத்துறேன். யா வீட்டு பக்கத்துல ஃப்ரெண்ட் மார்வ எல்லாம் உண்டுல, அந்த குட்டியெல்லாம் என்னமா பாக்கல. கேட்டுக்கிட்டே இருக்காத. 5 நிமிஷத்துல குடுத்துறேன். இங்கே வச்சிருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கியா? குட்டியை என்னமா 2-3 வரியத்துல ஒருத்தனுக்கு கையில பிடிச்சு கொடுக்கணும். நீ இப்படி தலையில கொட்டியது நல்லாவால இருக்கு. இப்பே அடிச்சு சொல்லம்ல, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. ஸ்பார்க் இல்ல. இந்த ஜென்மத்துல உனக்கு காதல்னு ஒண்ணு செட்டே ஆகாது. நான் சொல்லம்ல, கடைசில உனக்கு பொண்டாட்டினா அது அரக்காணிதான். என் வாக்கு பலிக்கலனா பாரு. இது உன் மேல சத்தியம். தூர போடி. இந்த வீட்டுக்கு மூத்த மருமவனா அது தியானி. இது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு இது உண்மைல. இளைய மருமவனா அதான் அந்த அரக்காணிதான். இது மட்டும் நடக்கல, என்ன பேரை நான் மாத்தியேன். துளசி, கொஞ்சம் வாய மூடுவியா நீ? போறப்பள்ளி, நீ எல்லாம் சாபம் குடிக்க அளவுக்கு என் நிலைமை வந்துட்டு கண்டியா? அதை நினைச்சு தாண்டி கவலையா இருக்கு. இப்ப சொல்ல, அழகான பிகரா பார்த்து சூப்பர் பிகரா பார்த்து கல்யாணம் பண்ணி. நீ எவ்வளவு பார்த்தாலும் கடைசில அரக்காணிதான் இந்த வீட்டுக்கு மருமவா. ரோசாங், இந்த குட்டியை அடிச்சே கொண்டுருவேன். அந்த பக்கம் போ சொல்லுங்க. ஒருவேளை அந்த பிள்ளை அரக்காணிதான் உன பெண்டாட்டியா வருவாளோ? கவி, ஒருவேளை கவின், யாரு என்ன சொன்னாலும் நீங்க என்ன பக்கம் தான் நிக்கணும். நீ ஆசைப்படிய பிள்ளைதான் உனக்கு கிடைக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாத. இல்ல அந்த பிள்ளைக்கு என்னல குறைச்சலு? இப்ப அழகா இருக்கா. அப்படின்னா நீயே கட்டி இருக்க வேண்டியதானே? அப்ப நானு இல்ல நீ உங்களுக்கு முன்ன இப்பே அடிச்சு சொல்லம்ல. நான் அடிச்சேன்னு வச்சுக்கான் தெரிச்சிருவே பெயிரு. குடி, நீ கொஞ்சம் சும்மா இரு. பையன் முதல்ல படிச்சு முடிக்கட்டேன். 5 நிமிஷத்துல பாத்துட்டு கொடுத்துறேன். அவன் போட்டு சாத்தியதுல தப்பே இல்ல.
இந்தா அண்ணே இப்பதானே அடிச்சு மல்லு கட்டிட்டு இருந்ததுங்க. அண்ணேங்கா என்ன என் மேல உனக்கு இவ்ளோ பாசமா? ஐயா நீ கவலைப்படாத, நம்ம வீட்ல தியானி ரொம்ப அழகா இருக்காவ. அதுகளுக்கு அடுத்தது நான் பார்த்ததுல என்ன கிளாஸ் பிள்ளைகளோட விட நம்ம ரோஹித் அத்தானுங்க தங்கச்சி இருக்காவேல தனு அழகா இருப்பான். அவளே மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்காம நல்ல விதமா தானே சொன்னான். ஏம்ல அந்த ஆர்கானிய கட்டினால கட்டுவனே தவிர எக்ஸாம்பிளுக்கு கூட அந்த தனுவை பத்தி சொல்லாத. இல்ல அழகா இருப்பாள, நீ பார்த்தது இல்லையா அவள? அழகான பிள்ளை கிடைக்கும் தானே சொன்னேன். அவளை கல்யாணம் பண்ணியதுக்கு தூக்குல தொங்கலாம். இப்ப அவள கல்யாணம் பண்ணனா சொன்னேன். அந்த துமல் பிடிச்சவளை எக்ஸாம்பிளுக்கு கூட சொல்லாத, கேவலமா இருக்க. கவின் நிஜமாவே தனு சூப்பரா அழகா தான் இருப்பா. அருக்கானி இப்ப அழகா தான் இருக்கா. நீ என்னத்துக்கு பொங்கியன்னு தான் தெரியல. அணி அது சும்மா இருங்க அணி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பையன் அப்படி சொன்னா இப்படி வருவான், இப்படி சொன்னா அப்படி வருவான். இல்ல நீ எந்தாலே போ. இப்ப ஆல்பம் பாக்குறியா இல்லையா? இல்ல நான் பாக்கலாம். இல்ல ஆல்பம் உன கையில கிடைக்கலன்னு சொல்லிட்டு தானே அவளை போட்டு அடிச்சிட்டு இருந்தேன். அது எனக்குன்னு ஒரு பிள்ளை வருவாயெல்லாம் வந்ததுக்கு பிறகு நானும் அவளும் சேர்ந்திருந்து பாக்கலாம். இந்த பயலுக்கு மண்டை கலந்துருக்குமா இல்ல இந்த பயலுக்கு கூட சேர்ந்ததுனால நம்ம தான் மண்டை கலந்து தெரியுமா? நீ சேர்ந்திருந்து படிக்கிறதுக்கு இது என்ன லவ் ஸ்டோரியா? ஆல்பம் தானே. இதுல அந்த திமிர் பிடிச்சவ இருப்பா. அதான் எனக்கு இதை பாக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. கல்யாண ஆல்பத்துல எந்த திமிர் பிடிச்சவ இருப்பா? அதான் அந்த தனு. கல்யாண ஆல்பத்துல மாப்பிளைக்கு தங்கச்சி இருக்கதான் செய்வா. அணி எத்தனை வருஷம் ஆனாலும் சொந்தமே ஆனாலும் பகதான். இல்ல அந்த பிள்ளைகிட்டையும் வம்பிழுத்தா வச்சிருக்கேன். நான் வம்பிழுத்தனா? என் மூஞ்ச பாத்துப்பாளாவா? அவ மூஞ்ச நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. எனக்கு அவ டியூஷன் எடுப்பாளாம். என்ன இப்பே சொல்ல, அவளை மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவன் இந்த உலகத்திலே இருக்க மாட்டா. கவினன் பாவம் அந்த பொண்ணு எல்லார்கிட்டயும் நல்ல பாசமா பேசுவா தெரியுமா? தாத்தாட்ட அது பிறவைக்கு பாட்டிக்கிட்ட ஏன் உன் அர்ஜுன் அண்ணன் கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசுறதுக்கே பயப்படான். ஆனா அவ எந்த பயமும் இல்லாம அர்ஜுன தான் அப்படின்னு முறை சொல்லி பேசினான். அதான் நீ உங்க வாயாலே வந்துட்டுலாம் பயம் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு அது திமிர் பிடிச்சது. தலக்கண்ணை பிடிச்சு தெரியுது. கவின ஒரு பொண்ணு மூஞ்சி கூட நீ நம்ம பார்த்தது இல்ல. அப்படி எல்லாம் பேசப்படாது. ஆறுனா இருந்தாலும் அது ரோஹித்தோட தங்கச்சி. சென்னை அவ வேணா அந்த ஆளுக்கு தங்கச்சியா இருந்துட்டு போட்டேன். ஆனா என்னைக்குமே இந்த டானுக்கு எதிரினா அவதான். கவின் என்னை நீ மிரட்டியதை நிறுத்து. இவ குடும்பமா சிரிக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சனா? கவின அன்னைக்கு சும்மா ஏதோ விளையாட்டு போக்குல சொல்லிருப்பாரு. நீ 28 பேப்பர் அரியர் போட்டிருக்கத பத்தி சொல்லிருப்பாரு. தெரியாம அந்த பிள்ளை பேசிட்டு அதுக்குன்னு தெரியாம பேசினாலாம். நான் அவளுக்கிட்ட பேசலனாலும் அவ என்கிட்ட மொத்தம் 2 நாள் பேசியிருக்கான். 2 நாளுமே என்னை டவுன் பண்ணி பேசி அவ என்னமோ பெரிய இவ மாதிரி. இந்த டானை இது வரைக்கும் எந்த பொண்ணு டவுன் பண்ணி பேசினதே இல்ல. உன்னை நான் பொண்ணாவே மதிக்கல. கல்யாண மண்டபத்துல எல்லாரும் ஜாலியா பேசினாவே சரி, இவளுக்கிட்ட நான் இது வரைக்கும் பேசினதே இல்ல. எனக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு போறான் ஐ லவ் யூ நான் சொன்னா. அப்படி மட்டும் சொல்லியிருந்தா அவன் மூஞ்சி பேத்திருப்பேன். நான் எழுதின கவிதை டாப் டக்கர்ல ஹிட் ஆச்சே. டாப் டக்கர்ல ஹிட் ஆகிய அளவுக்கு நீ என்ன கவிதை எழுதுன? அதான் தட்டோடு காற்று தோசையோடு வருகிறேன். நான் சொன்னம்ல இவன் பைத்தியம் பிடிச்சுதான் தெரியானே. பாட்டி நான் மேடையில நிக்கேன், மேடையில வந்து சொல்லிக்கிட்டு போகுது. என்ன சொன்னா? கவிதை சூப்பர்னு சொல்லிக்கிட்டு போகுது. அந்த கேவலமான கவிதை சூப்பர்னு சொல்லதுக்கே ஒரு மனசு வேணும்ல. இனிமே தலையில இடிக்க மாட்டேன்டி, வாங்கி மிதிச்சிருவேன் போயிரு. என்ன கிண்டல் அடிச்சுக்கிட்டு போகுது. இதெல்லாம் அந்த ஆளு எப்ப பாரு என் தங்கச்சியை போலதானே. நான் ஒரு பிள்ளைய லவ் பண்ணா அவர் தங்கச்சியை போல நினைச்சு விளக்கிடுவாரேன் வந்து. எனக்கு காதல் எல்லாம் செட் ஆகுதுக்கே விட மாட்டாராம். அண்ணி கல்யாணத்துல நல்லா பேசியதா சொல்லிச்சலாம். அந்த திமிரு பிடிச்சவளுக்கிட்டேன் நீங்க பேசியது இல்ல இப்ப? நான் பேசியதே இல்ல. எனக்கு எதிரினா உங்களுக்கு எதிரிதான். அண்ணி நீங்க தானு கூட பேசியது இல்ல. அண்ணி கவினா அவ பெங்களூர்ல இருக்கா, நான் எப்படி பேசுவேன்? ஆமா அவ பெங்களூர்ல இருக்கா, நேர்ல பார்த்து பேச மாட்டான். ஆனா என் பொண்டாட்டி வாட்ஸ்அப்ல தான் பேசுவான். அண்ணி உங்களுக்கு எதிரி அந்த ஜெசிகா, அவ எனக்கு என் டைசனுக்கு எதிரி தானே. அப்பனா இந்த தனு எனக்கு டைசனுக்கு எதிரினா உங்களுக்கு எதிரியா தானே அண்ணி இருக்கணும். ஆமா கவினு, அவளா வந்து எப்பயாவது குட் மார்னிங் குட் நைட் அனுப்புனாள்னா சும்மா ஒரு ஹார்ட் போட்டு விடுவேன். அண்ணி ஏய் நீ சும்மா இரு. ஆமாடா ஹார்ட் மட்டும் தான் போடுவான் என் பொண்டாட்டி. இது வரைக்கும் தனுக்கு வீடியோ கால் பண்ணி பேசினதே இல்ல தெரியுமா என் பொண்டாட்டி. அதுல 4 நாளைக்கு முந்தி 1 மணி நேரம் அவள்கிட்ட வீடியோ கால்ல பேசவே இல்ல. கவினு யாராவது நம்மள்கிட்ட பேச வந்தா நம்ம நோஸ் கட் பண்ணப்படாதுல. அவளை நோஸ் கட் பண்ணியதுல தப்பே இல்ல. நீ அவ நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போடுங்க. நீ சொல்லிட்டலாம், இனிமே பிளாக் லிஸ்ட் தான். பாப்போம். அண்ணி நான் பொண்ணுங்களை எந்த அளவுக்கு மதிப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆமாடானு எங்களுக்கு தெரியும், நீ குறுக்க பேசாதான். ஆனா அவளை நான் அந்த அளவுக்கு வெறுக்கேன். அவ என்னமோ பெரிய திறமசாலி போலயும், அவளுக்கு தான் எல்லாம் தெரியாது போலயும். அவ மூஞ்ச போட்டோல பாக்கிறதுக்கு கூட எனக்கு பிடிக்காது. அவ அண்ணன்காரரு என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? நான் எந்த பிள்ளையை காதலிச்சாலும் அவர் விளக்குவாரா வந்து எங்க காதலே பிரிச்சு விட்டுருவாராம் என்னைய பத்தி சொல்லி. ஏன்னா அவருக்கும் ஒரு தங்கச்சி இருக்கான். எனக்கிட்ட மாட்டிய பிள்ளைல எல்லாம் அவர் தங்கச்சியா நினைச்சு பாரான். அவ மூஞ்ச பார்க்க பிடிக்காம கல்யாணத்துக்கு என்ன முன்ன அவ போகும்போது கண்ணை மூடி வச்சிருந்தேன். கண்ணு மூடி வச்சிருக்க அளவுக்கா பெரிய பிரச்சனை? ஆமா ஆல்பமா பார்க்க மாட்டேன்.
ஏன் சாரா வீட்டுக்கு போனா கூட நான் வீட்டு வெளியில தான் நிப்பேன். வீட்டுக்குள்ள அவ போட்டோ எங்கேயாவது மாட்டி வச்சிருந்தாவள்னா என்னமோ உலகத்திலே இல்லாத உலக அழகி அதே வீட்டுல தான் இருக்க மாதிரி பேசிக்கிடுவாவ. சாரா வீட்டுக்காரருக்கு என்கிட்ட பேசின பேச்சுக்கு நீங்க எல்லாரும் பாத்துக்கிடுங்க. அந்த ஆளுக்கு தங்கச்சிக்காரிக்கு ஒரு இழிச்ச வாயன் தான் புருஷனா வருவான். இனிமே இந்த வீட்டுல அவளை பத்தி யாரும் பேசாதுங்க. அவளை பத்தி பேசினாலே அப்படியே டென்ஷன் ஆகுது. கவினு ஒரு பொண்ணோட கேரக்டர் முழுசா தெரியாம இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆமா, பொண்ணுங்களை மதிக்கிறத பத்தி உன் அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கான். ஏண்டி நல்ல விதமா தானே சொல்லேன். இல்லை ஆல்பத்தை பாக்கத்தியா இல்லையா? அவ மூஞ்ச நான் பார்க்க மாட்டேன். அவரு என்கிட்ட சவால் விட்டாரலாம். நான் ஒரு பிள்ளைய லவ் பண்ணா அவர் எதிர்த்து நிப்பாராம். அவர் தங்கச்சியை விட அழகான பொண்ணு எப்படி சூப்பர் பிகரையா மடக்கி காட்டேன். நீ மடக்கி எந்தலையும் போ. வீட்டுல பஞ்சாயத்தை இழுத்து வைக்காம இருந்தேன்னா சரிதான். நான் என்னமா பாக்கல மக்கான், எனக்கிட்ட கொடு. ரோசன், ஆல்பத்தை விரிச்சு வச்சுக்கிட்டு எங்கேயும் பேராதுங்க. யா டைசன் வேற ஏற்கனவே கவனுக்கு பெட்ட நாசம் பண்ணிட்டு ஆல்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அர்ஜுனனே கொன்னே படா சொல்லிட்டேன். மக்கான், நான் பத்திரமா பாத்துட்டு வச்சிருவேன். உன் இழிப்புக்கு தாண்டி பயலுக்கிட்டே அப்ப பாடி வாங்கியது. தியா ஹாஸ்பிட்டல் போறேன், பூட்டிக்ல விட்டுறவா? இல்ல சண்டை இல்ல. ஓ ஆமால, சரி தியா, அப்ப நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவா. எப்ப பாக்கணுமோ அப்ப நான் பாப்பேன். கொண்டு வை. தியா, அம்மாடி தியா. வரேன் மாமா. எங்க போயிட்டா? வீட்டுக்குள்ள ஆளே காணல. தியா, என்ன மாமா? என்னம்மா அழுதுகிட்டா இருந்த? இல்ல மாமா, மூஞ்செல்லாம் வீங்கி போய் நல்ல உடம்புக்கு முடியாதது போல இருக்க. 2-3 நாளா ஒரே தலைவலி மாமா. நல்ல தின்னாண்டாமா, சின்ன வயசு, ஹெல்த் இல்லாம அப்பப்ப மயக்கம் போட்டு கீழே ஒழியுது. நல்ல சாப்பிட்டு எடுத்து தெம்பா இருக்காண்டாமா. டாக்டருக்கு பொண்டாட்டி வேற. சரி மாமா. தொடர்ந்து தலைவேதனைனா ஒரு ஸ்கேன் எடுத்துக்கலாம்ல. வேற ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா தான் பயமா இருக்கும். சொந்த ஆஸ்பத்திரி தானே. தலைவேதனை சரியானாலும் வாமிட் சரியாவே இல்லையே. என்ன மாமா கூப்பிட்டியா? ஓ, கூப்பிட்ட விஷயத்தையே மறந்துட்டேன் கண்டியா. அம்மாடி, போன மாசம் வரவு செலவு கணக்கு பாத்து கொடுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு கொடுத்தனே, பாத்துட்டியா தியா? மாமா, எனக்கு 2-3 நாளா கொஞ்சம் தலைவேதனையா இருந்தா, அதான் பாக்கல. நான் இன்னைக்கு பாத்து சொல்லட்டா? அப்படியா? சாரா இருக்கிறது வரைக்கும் சாரா தான் பாப்பா. சாராட்ட தான் கொடுப்பேன். இன்னைக்கு பாத்து கொடுத்துறியா மாமா? சரிம்மா, ஒன்னும் இல்ல. கணக்கு உன புருஷனுக்கிட்ட தான் கொடுக்கணும். டாப்ல உள்ள வரவு செலவு கணக்கு தான். உன் புருஷன் என்கிட்ட கேட்க மாட்டாரு தான். ஆனா கொடுத்துருவேன். இன்னைக்கு பாத்து கொடுத்துடுறேன் மாமா. சரிம்மா, அப்படியே இன்னைக்கு 8ஆம் தேதி ஆயிட்டு கண்டியா. 8 நாள் கணக்கையும் சேர்த்து பாத்துறேன். சரி மாமா. சரிம்மா, இன்னைக்கு சர்ச்சுக்கு போவில்லையா? இல்ல மாமா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்ததா. உடம்பு சரியில்லையா? டாக்டர் உன் புருஷன்? இல்ல மாமா, தலைவலி அவ்வளவுதான். தொடர்ந்து தலைவேதனையா இருந்தா ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துற வேண்டியதானே. சரி மாமா. சரிம்மா, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு சரியானதுக்கு பிறகு பார்த்தா போதும். மார்ச் மாசம் ஆனதே மறந்துட்டோம். இதுல தேதி 8 ஆயிட்டா. ஆனா என்னமோ தியா ப்ளீஸ். ஆனா டாக்டர் சொன்னதான் தெளிவா கேட்டமே. அப்பனா இதுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. பிறகு எப்படி? ஒருவேளை எனக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இவர் அடுத்த நாளையில இருந்து மூஞ்சி கொடுத்து நம்மள்கிட்ட பேசவே இல்ல. இன்னைக்குதான் எல்லோரும் சிரிச்சு பேசியாரு. இந்த டென்ஷன்ல இருந்ததுனால மத்த விஷயங்களை பத்தி யோசிக்கிறதுக்கே மறந்துட்டோம். ஆனா டாக்டர் தான் தெளிவா சொன்னாரே. அப்பனா வேற என்ன பிரச்சனையா இருக்கு? நமக்கு தலை சுத்திக்கிட்டே இருக்கு, வாமிட் வேற பண்ணிக்கிட்டே இருக்கும், பீரியட்ஸ் வேற தள்ளி போயிருக்கு. ஆனா டாக்டர் தான் கன்ஃபார்மா சொன்னாரே. அப்போ எனக்கு வேற ஏதாவது நோய் இருக்கும்? என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் தேடி வந்திருக்கேன்? ஏன் உன்னை பாக்கிறதுக்கு நான் வரப்படாதா? வரலாம், வழக்கமா வீட்டுக்கு தானே வருவான். ஹாஸ்பிட்டலுக்கே தேடி வந்திருக்க பாத்தியா? ஒன்னும் இல்ல, சும்மாதான் உன்னைய பாத்துக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா எல்லாம் பாக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டியே. அப்படின்னா சாயந்தரம் வீட்டுக்கு தானே வந்திருப்பேன். டேய், இன்னைக்கு சண்டே, எனக்கு லீவு. சரி, உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேதா சொன்னேன். சரின்னு சொல்லிக்கிட்டு பாக்கிறதுக்கு வந்தேன். என்ன மேட்டர்னு சொல்லு. ஒன்னும் இல்ல அர்ஜுன், பவி ரொம்ப பாவம்ல. புறவு இல்லையா? என்னதான் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் 1 மாசத்துல எல்லாம் அவ மனசு மாறிட்டு அது பிறவைக்கு உன்னை பிடிச்சு போய் அப்புறமா உனக்கு அவளை பிடிக்காம ஒவ்வொரு ஹியரிங்லயும் கோர்ட்ல வந்து நிக்கும் போது அவ மனசு என்ன பாடுபட்டிருக்கான். ஆனாலும் ரொம்ப பொறுமையா இருந்தா. ஒரு பக்கம் நீ பணக்கார வீட்டு பையன், அவ பாவப்பட்ட வீட்டுல உள்ளவா. அவ மனசுல இருக்கிறத சொன்னா நீ தப்பா எடுத்துக்கிடுவியோ. இன்னொரு பக்கம் அவ அம்மா அப்பா தங்கச்சி எல்லாத்தையும் மீறி பொறுமையா இருந்து உன் மனசு ஜெயிச்சிருக்கான். ஆமாண்டா, மனசளவுல ஏதோ ஒரு பாரமாவே இருக்கு. என்ன பாரம்? நீ அவளை நல்லா பாத்துக்கிட்டாலே போதும். அவளுக்கு நல்ல புருஷனா இருந்த, அவளுக்கு எது எது எப்ப பத்தியாவியோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்த, நீ நல்லா பாத்துக்கிட்டாலே போதும். வேற என்ன வேணும்? என்ன பாரம் உனக்கு? ஒன்னும் இல்ல அர்ஜுன், தியாவை நீ லவ் பண்றியா? ஏன் பொண்டாட்டிய நான் லவ் பண்ணாம? ஏன் உனக்கு தெரியாதா? அது தியா உனக்கிட்ட அவ காதல சொல்லிட்டாளா என்ன?
பிடிக்கண்டா அவளுக்கு என்ன, ஆனா காதல மட்டும் சொல்ல மாட்டேங்கிறான். அதான் கன்ஃபியூஸ் ஆகுது. எப்பண்டா சொல்லுவான்? எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லுவான். எப்படா உன் பொண்டாட்டிக்கு சொல்லதுக்கு தோணும்? அது அவளுக்கு தோணும் போது சொல்லுவான். டேய், அவளுக்கு தான் எப்ப தோணான்னு கேட்காய். சம்பந்தப்பட்ட நானே கொந்தளிக்கல, நீ என்னத்துக்கு இப்ப கொந்தளிக்க? ஆனா மச்சான், என் மேல உனக்கு இவ்வளவு பாயாசமாடா? இப்ப என்ன மண்ணாங்கட்டிக்கு உன் வாய் காது வரைக்கும் போயிட்டு வருது? இல்லடா, அவ என்கிட்ட காதல சொல்லி எங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நீ மட்டும் தானே இவ்வளவு ஆசைப்படியா? அவ எப்ப காதல சொல்லி? ஷப்பா. ஏன்டா? ஒன்னும் இல்ல, நாம கண்ட கனவு பேசி வச்சிருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இதெல்லாம் நடக்கணும்னா அவ உனக்கிட்ட காதல சொல்லணும்ல முத. ஆமா ஆமா மச்சான், என்ன கனவு கண்டோம், என்ன பேசி வச்சிருந்தோம்? நார்மலா ஒரு விஷயமே நான் மறந்தாலும் நீ மறக்க மாட்டேன். இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சம்பந்தப்பட்டிருக்க, சும்மா மறந்துடுவியா? ஹனிமூன் காண்டி ஊட்டிக்கு போனோம். தியா அவ காதல என்கிட்ட சொன்னதுக்கு பிறகு ஊட்டி ட்ரிப் மாதிரி நம்ம 4 பேரும் ஒரு ட்ரிப் போனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கா இவ்வளவு வெப்ராளப்படியாய்? என்னடா ஞாபகம் வந்துதான்? மறப்பனாடா இதெல்லாம்? நீ மறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் மச்சான். இருந்தாலும் இந்த தியாக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீ அவளுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க மாட்டியா? 4 பேரும் ஒன்னா சேர்ந்து வெளியே போறதுக்கு பிளான் போட்டிருக்கேன். அதுக்காண்டி காதல சொல்லுனாலும் அவளை வற்புறுத்த முடியுமா? மச்சான், அவ லவ்வ சொன்ன அடுத்த நிமிஷம் என்கிட்ட நீ சொல்லிடு. எப்படியும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீ எடுத்து வைப்பேன்னு எனக்கு தெரியும். மறக்காம சொல்லிடுடா. உனக்கிட்ட மட்டும் என்னடா, ஊருக்கே சந்தோஷமா சொல்லுவேன். ஏச்சி, இத ஊருக்கு என்னத்துக்கு சொல்ல போறேன்? சந்தோஷப்படுவாவ இல்லடா? தியா அவ காதல என்கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவாவ தானே? சந்தோஷப்படுவாவா? ஆனா அது பிறகு நடக்க வேண்டியது நம்ம சம்பந்தப்பட்டது தானே. அதை என்னத்துக்கு நீ ஊருக்கே சொல்ல போற? தெளிவா தானே பேசிக்கிட்டு இருக்கான், அப்பப்ப மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு ட்ரிப்புக்காண்டி இவ்வளவா? சொல்லிருவேலாம். சொல்லிருவேன். பவி பாவண்டா. ஆமாமா, பவி பாவம் தான். ட்ரிப் போற விஷயத்துல பவி என்னதுக்கு பாவம்? சரிடா, நான் வீட்டுக்கு கிளம்ப போறேன். வீட்டுக்கு வரியா இல்லனா உன் வீட்டுக்கு போறியா? வீட்டுக்கு போறியா? பிறகு என்னத்துக்கு ஹாஸ்பிட்டல் வந்தா? ஒரு 10 நிமிஷம் வேலைடா, முடிச்சிட்டேன். தியாக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்னடா? அப்புறமா சொல்றேன்டா, நான் கிளம்புறேன். வரியா? இல்ல, நீ கிளம்பு, நான் வீட்டுக்கு போறேன். ம். மச்சானே டென்ஷன்ல இருக்கான் போல. நம்மளால அவன் ஃபர்ஸ்ட் நைட்டும் தள்ளி போகுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். பிரிச்சு ஒரு பக்கமா பாத்திர வேண்டியதான். சின்ன நானும் எம்பிட்டு அழகா இருக்கியான்னு பாக்கணும். கன்ஃபார்மா தெரியுது நமக்கு வேற என்னமோ நோய் இருக்கு. வாமிட்டிங் வந்துட்டே இருக்கு, தலை சுத்திக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஓகே, ஆனா டாக்டர் தான் அர்ஜுன் சாப்பிட்ட எல்லா டேப்லெட்டையும் நான் இன்டர்நெட்ல போட்டு பார்த்தேன். அவர் அது சம்பந்தமா எதுக்குமே மருந்தெடுக்கல. அர்ஜுன் கைனகாலஜிஸ்ட் தானே, பேசாம அவர்கிட்டயே சொன்னா நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல போறாரு. இல்ல வேண்டாம், இப்பதான் இல்லலாம் சிரிச்சு பேச ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப நாளைக்கு பறவைக்கு இன்னைக்குதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். அன்னைக்கு நடந்தது அவருக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல வேற எதுனா காரணத்தினால பிடிக்காம இருக்காரா? ஒன்னும் தெரியல. இதுல அவர்கிட்ட இதை பத்தி சொல்ல வேண்டாம், பேசாம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஆனா பிரெக்னன்சி கிட் வேணுமே, ஆனா எப்படி போய் வாங்கியது? பாட்டி கிட்ட எழுதி கொடுத்து விடுவோம், பாட்டி வாங்கிட்டு வருவாவ. எப்படியும் இதுக்கு வாய்ப்பு இல்லதான். இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அது பறவைக்கு நமக்கு என்ன பிரச்சனைன்னு அர்ஜுன்கிட்ட கேட்கலாம். இந்த போட்டாயில எப்படியும் என்னைய விட இந்த சின்ன கொஞ்சம் இலசா தெரிவாரு. இவரை எப்படியாவது கிளவராக்கணும். பாட்டி பாட்டி, என்னம்மா கூப்பிட்டியா? பாட்டி, நான் இதுல எழுதியிருக்க மருந்து எனக்கு கொஞ்சம் மெடிக்கல்ல போய் வாங்கி தருவியலாம்? இங்க கொண்டாமக்கா, நான் வாங்கி தரேன். இந்தாங்க பாட்டி. மக்கா என்ன எழுதியிருக்க? ஒன்னும் விளங்கல. நீங்க மெடிக்கல்ல கொண்டு கொடுங்க பாட்டி, நான் என்ன எழுதியிருக்கணும் அதை தருவாவ. ஓ அப்படியா? உடம்பு சரியில்லையா மக்கா? ஆமா பாட்டி, 2-3 நாளா தலைவலியா இருக்கலாம், அதான் மாத்திரை. அவனே பாத்திர போறான், அவனுக்கிட்ட சொல்லலையா நீ? பாட்டி உங்களுக்கு தெரியும்ல, ரொம்ப தலைவலியா இருந்தாலும் மாத்திரை போடுறதுக்கு விட மாட்டாரு. அவருக்கு தெரிய வேண்டாம். சரி மக்கா, நீ ஒண்ணு செய், இந்த போட்டை எடுத்து உள்ள வச்சிருவியா? இந்த சைசன் வந்து என்னத்தையாவது அநியாயம் செஞ்சு வச்சுக்கான், உன் புருஷன்காரன் என்னைய விட மாட்டான். சரி பாட்டி, நான் எடுத்து வச்சிருவேன். முடியலைன்னா நீ போய் கிடந்து உறங்கு, நான் வாங்கிட்டு வந்து தாரேனா? சரி பாட்டி. எப்படியும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இருந்தாலும் பாத்துக்கிட்டு, ஒருவேளை கட்டி அந்த மாதிரி ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குமோ? நம்ம சீக்கிரமா இறந்து போயிட்டா அம்மாவை யார பாத்துப்பா? ஐயோ இவனா? ரோஸ், எங்க போறியா? மக்கா, உன் அன்னைக்கு என்னமோ மருந்து வேணுமா? மருந்து கடையில போய் மருந்து வாங்கிட்டு வரதுக்கு சொன்னான். நடந்தா போறியா? ஆமா மக்கா. நீங்க கொண்டாங்க, நான் பைக்ல போய் வாங்கிட்டு வந்துறேன். ஆமா, என்ன மருந்து? என்ன மருந்துன்னு தெரியல மக்கா, பாரு என்னன்னு. நீ பைக்ல போனியனா நீயே போய் வாங்கிட்டு வந்துரு. இந்த பாரு. கொண்டாங்க. கடவுளே, இதுக்கு நாமளே போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம். கடவுளே கடவுளே கடவுளே, கவின் மட்டும் பிரிச்சு பாத்துறவே கூடாது. என்னன்னு பாரு, பாத்துட்டு வாங்கிட்டு வா. பாட்டி இல்லையா? அண்ணி அவிய போவாமா உங்ககிட்ட தந்து விட்டுருக்காவல்னா வேற என்னத்தையாவது இருக்கும். எனக்கு கடைக்கு போக வேண்டியதா இருக்கு. நான் உங்களை மெடிக்கல்ல இறக்கி விட்டுறேன், நீங்க வாங்கிட்டு வாங்க. அது பிறகு வீட்டுல கொண்டு இறக்கி விடுறேன். அப்படியா? சரி மக்கா. ரோஸ், பிடிச்சிட்டு இருந்துக்கிட்டுவியா? எல்லாம் இருந்துக்கிட்டேன் மக்கா, வா. டாக்டர் அர்ஜுன் கிட்ட பேசினதை தெளிவா கேட்டேன்.
அர்ஜுனால ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக முடியாதுன்னு தெளிவா தானே சொன்னாரு. ஆனா ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லையே. எனக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கும்? அன்னைக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போவேன்னு கூப்பிட்டப்பவே போயிருக்கணும். தியா என்ன ஓயாம படுத்து கிடக்கா? தியா ஆ. ஏன் என்னத்துக்கு இப்படி அலறி அடிச்சு கிளம்பியா? நான் என்ன உன் கழுத்தை நசுக்கி கொல்லதுக்கா வந்தேன்? மேல எழும்பு. என்னங்க? நான் தானடி ரூம்குள்ள வந்தேன். வேற யாரோ வந்த மாதிரி இப்படி பயிரிய? ஒன்னும் இல்ல. சரி, பகல் நேரத்துல எல்லாம் என்ன நேரமா உறங்க மாட்டா? உறங்கிட்டே இருக்க. சண்டே மட்டும் தான் கொஞ்சம் லீவு. அப்பயும் கிடக்கப்படாதா? சண்டையா இருந்தாலும் அதை கிளீன் பண்ணி இதை கிளீன் பண்ணி அதை அடுக்கி வைக்கேன் இதை அடுக்கி வைக்கேன்னு சொல்லிட்டு இழுத்து போட்டு வேலை தானே செய்வேன். புதுசா எப்ப பார்த்தாலும் கிடந்து உறங்கிட்டே இருக்குதியே, அதான் கேட்டேன். சும்மா கிடந்தேன் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லையே? இல்ல இல்ல. தலைவேதனை எல்லாம் சரியாச்சா? ம். சரி, என் கூடால எழும்பி கொஞ்சம் வெளியே வா. அர்ஜுன் ப்ளீஸ், நான் இங்கே இருக்கேன். என்னனாலும் இங்க இருந்தே சொல்லுங்க. அப்பனா உடம்புக்கு முடியல. இல்ல வரேன். சரி, என் கூட வா. என்னங்க உறங்கி கிடந்த என்ன எழுப்பி கூட்டிட்டு வந்திருக்கியா? ஹாப்பி உமன்ஸ் டே பொண்டாட்டி. ஓம், இன்னைக்கு உமன்ஸ் டே இல்ல? தேங்க்ஸ். ம். ம். என்னது இது? வாங்கி பாருங்க. உள்ள பாம் இருக்கா? வாமா. ஆமா, நீ தானே அந்த ஜெசிகாவை கல்யாணம் பண்ணதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா? நான் கல்யாணம் பண்ணதுக்கு ஆசைப்படியனா இல்ல நீ அவளை எனக்கு கட்டி வைக்கிறதுக்கு ஆசைப்படுத்தியா? டிவோர்ஸ் கொடுக்காம எவளையும் திரும்பி கூட பார்க்க முடியாது உங்களால. அப்ப கவலைப்படாத, நானும் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். நீயே கேட்டாலாம் வாய்ப்பு இல்ல. பிறகு இது என்ன? பிரிச்சு பாருடி. அப்படி என்ன இதுக்குள்ள இருக்கும்? பாமா இருந்தாலும் கிட்ட தானே நிக்காரு. வெடிச்சு செதறிச்சுன்னா ஒன்னா சேர்ந்து தானே போவான். சர்ப்ரைஸ். என்னது இது? என்ன ஓபன் பண்ணி பாரு. அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. பர்றா, என் புருஷனுக்கு என்ன லவ். பரவாயில்ல, என் மனசு இவருக்கு புரியலைனாலும் என்னத்தையே செய்யாரேன். வாவ், அர்ஜுன் சூப்பரா இருக்கேன். சிறகுகள் வீசியே சுதந்திர ஆசையில் போகிறேன், நான் போகிறேன். பின்னாடி ஒரு லெட்டர் இருக்கு பாரு. இதுவா? என்ன எழுதி இருக்குதியா? படி. என்னமோ என்னால முடிஞ்சதை கிறுக்கி வச்சிருக்கேன். என் வாழ்க்கையில் மனைவியாக நீ வந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் புதிய அர்த்தம் பெற்றது. நான் ஒரு மருத்துவனாக பலரின் உயிரை காப்பாற்றிக் கொண்டிருந்தாலும் என் வாழ்க்கையை அழகாக காப்பாற்றிக் கொண்டிருப்பது நீதான். என்னையும் என் வீட்டையும் அன்போடு கவனிப்பது மட்டுமில்லாமல் உன் திறமையாலும் உன் உழைப்பாலும் உன் ஒட்டிக்கையும் எஃப்எம்மில் உன் பயணத்தையும் நம்பிக்கையுடன் உயர்த்தி கொண்டு செல்கிறாய். ஒரு பெண்ணாக மட்டுமல்ல, ஒரு துணையாக, ஒரு தோழியாக, ஒரு ஊக்கமாக என் அருகில் நின்று கொண்டிருப்பது நீதான். வீட்டை அன்பால் நிரப்பி என் மனதை அமைதியால் நிரப்பி என் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றியவள் நீ நீ நீ. அப்புறம் உன் தைரியம், உன் உழைப்பு, உன் புன்னகை இவையெல்லாம் என் வாழ்க்கையின் பெருமை. பிறகு என் வாழ்க்கையில் கிடைத்த அழகான பரிசு நீதான். அதனால்தான் இன்று என் இதயத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன், பெண்கள் தின வாழ்த்துக்கள். என்றும் உன்னுடன் இருக்கும் உன் அன்பு கணவன். தேங்க்யூ அர்ஜுன். சிங்கப்பெண்ணே